வேலூர் மாநகராட்சியில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காண்டீபன் நேரலையில் காத்திருக்கிறார். காண்டீபன், சொல்லுங்க, வேலூர் மாநகராட்சியில் மொத்தம் எத்தனை வார்டு இருக்குது? அதிமுக வேட்பாளர் பட்டியல் குறித்து சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் சொல்லுங்க காண்டீபன். அதாவது வேலூர் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அதிமுக தான் கைப்பற்றிருந்தது. அதனுடைய மேயராக கார்த்திகேயன் இருந்தார். இந்த முறை வேட்பாளர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 60 வார்டுகள் கொண்ட வேலூர் மாநகராட்சியில் அடுத்த மேயர் யார் என்பது நிர்ணயிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை மேயர் வேட்பாளராக ஏற்கனவே இருந்த மேயர் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு இந்த முறை வார்டுகளில் போட்டியிடுவதற்கு அதிமுகவில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடமும் கொடுக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த முறை போட்டியில் ஈடுபடக்கூடிய 60 பேரில் 33 பேர் பெண்கள் போட்டியிடுகிறார்கள். பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து தற்போது 33 வேட்பாளர்களை அதிமுக தரப்பில் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வார்டு மெம்பர்களாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டியிட்டு ஆட்சியில் இருந்த, அதாவது வார்டு மெம்பர்களாக இருந்தவர்களுக்கு பலருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மண்டல குழு தலைவராக இருந்த APL சுந்தரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன், அதாவது வேலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 2 துணை மேயர்கள் இருந்திருக்கிறார்கள். முதல்ல ஒரு துணை மேயர் இருந்தார், VD தர்மலிங்கம். கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு அவர் நீக்கப்பட்டு அந்த துணை மேயர் பதவிக்கு ஒரு வருடத்திற்கு மட்டும் மற்றொருவரை நியமித்திருந்தார்கள். அதே போல் அந்த முன்னாள் துணை மேயர்கள் 2 பேருக்கும், VD தர்மலிங்கம் மற்றும் சொக்கலிங்கம் ஆகிய 2 பேருக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தால் என்றால் கட்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து உறுப்பினராக இருந்து குறுகிய காலத்தில் தொழில்நுட்ப பிரிவில் இணைந்த ஒருவர் MLA பதவிக்காக வேட்புமனு செய்திருந்தார். அவருக்கும் இந்த முறை 50வது வார்டில் போட்டியிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஜனனி சதீஷ்குமார் என்பவருக்கு. இருப்பினும் வேலூர் மாநகராட்சி மேயர் தேர்வு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் 33 பெண் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இதில் வெற்றி பெறக்கூடிய ஒருவருக்கு பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும். அதாவது ஏற்கனவே கவுன்சிலராக இருக்கக்கூடிய நபருக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்று அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இதில் கூடுதலான ஒரு தகவல் என்னவென்றால், வேலூர் மாநகராட்சி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் வேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக தரப்பில் கைப்பற்றியிருக்கிறது. தற்போது இந்த 33 பெண்கள் களத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் எந்த வார்டில் கிடைக்கக்கூடிய வார்டுகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுக தரப்பில் அந்த வார்டுகளை பெண்கள் நிறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அதிமுக குறிப்பிட்டிருக்காங்க.